கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் எனதருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளில் சங்கீதம் 92 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். எனக்கு அருமையான தேவஜனங்களே, நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பனையைப் போல செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பனை மரத்தை நீங்கள் அதிகமாய் உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய முழு பாகமும் ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடியவைகளாய் இருக்கிறது. அந்த பனை மரத்தினுடைய அடிவேரிலிருந்து ஓலை வரைக்கும் அதனுடைய முதுகு தண்டு பாகம் வரைக்கும் எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதே போல பனைமரத்தை போல உங்களை அவர் செழிக்க பண்ணி லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கேதுரு மரம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அது மிக விலையேற பெற்ற ஒன்றாய் காணப்படுகிறது. அதே போல உங்களையும் கர்த்தர் நீங்கள் நீதிமான்கள் என்று அவர் எண்ணுகிற பொழுது நிச்சயமாக உங்களை கர்த்தர் அப்படியாய் அவர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயங்களில் நாட்டப்பட்டவர்கள், ஆமென். நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாமத்திற்கென்று, அவருடைய பணியை செய்வதற்கென்று அவர்கள் தன்னையே அர்ப்பணம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான நீதிமான்களுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதை குறித்து தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 14ஆம் வசனத்திலே கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. நீதிமான்களாகிய உங்களுக்கு கர்த்தர் என்றை நாளிலும் அவர் உத்தமராய் காணப்படுவார். அவர் உத்தமர் பிரியமானவர்களே. அவர் நீதிபரர், நியாயத்தை விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். அப்படிப்பட்டதான நம்முடைய தேவன் நம்மை அவர் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். பாருங்க, கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயது நீதிமான்கள் அவர்கள் வயதான காலத்திலும் கூட அவர்கள் கனி தருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். புஷ்டியும் இருப்பார்களாம், பசுமையுமாய் இருப்பார்கள். கனி கொடுக்கிறதே, முதிர் வயதில் கனி கொடுக்கிறதே ஒரு பெரிய அலாதியான சந்தோஷம். அதை காட்டிலும் புஷ்டியும் இருப்பார்கள். அவர்களுடைய பிடி எப்பொழுதும் தளர்வதில்லை. அவர்கள் புஷ்டியாயிருக்கிறார்கள், பசுமையாயிருக்கிறார்கள். நீதிமான்களை கர்த்தர் இப்படியாய் அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் யோபுவை உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று அவர் சாட்சி கொடுத்தார். இப்படியாக நம்மையும் கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாய் விளங்க செய்யும்படி நான் உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை
ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை அவர் உயர்த்துவாராக. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அப்பா, நீதிமான்களின் ஆசீர்வாதங்களை நிருபிளவாய் அள்ளி கொடுத்த உமது கிருபைக்காய் நன்றி. பனை மரத்தைப் போல, லீபனோனின் கேதுரு மரத்தைப் போல ஆண்டவரே, முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியும் கனி தருகிறதான பசுமையுமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாய் அவர்கள் நீதிமான்களாய் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.